2 கொரிந்தியர் எடுத்துக்கொள்ளலாம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே 2 கொரிந்தியர் 12வது அதிகாரத்திலே ஸ்தோத்திரம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 12வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை சேர்ந்து நம்ம வாசிக்கலாமா? அன்றியும் எனக்கு அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாமிசத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனத்தை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் என்கிற இந்த மனிதன் இவன் ஒரு சாதாரணமான ஆள் கிடையாது. வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர்களிலேயே சிறப்பானவன் தான் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல். இவன் பெரிய பெரிய ஊழியங்களை செய்திருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, இவனுடைய கச்சைகள், இவனுடைய உருமால்களை ஜனங்கள் வியாதிஸ்தர்கள் மேல தூக்கி போட்டு அவர்களுக்கு அற்புதம் நடந்துச்சாமா. இவன் மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினான். எத்தனையோ வியாதிஸ்தர்கள் இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியத்தினால நிறைய பேர் சுகப்பட்டார்கள். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிந்த காரியம் தான். எத்தனை அற்புதங்களை ஆண்டவர் அவன் மூலமா செய்தாரு. ஆனா இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்கே சரீரத்துல என்ன வந்துச்சாம் சொல்லுங்களேன். அது வேதம் சொல்லுது, அவனுக்கு முள் இருந்துச்சு. அவன் வேற எங்க இல்ல, என் சரீரத்திலே எனக்கு கொடுக்கப்பட்ட முள். அப்படின்னா அவனுடைய சரீரத்துல ஒரு வியாதியை ஆண்டவர் அவனுக்கு அனுமதிச்சிருந்திருக்கிறாரு. அப்போ ஊர்ல எல்லாம் எல்லாருக்குமே ஜெபம் பண்ணி, ஏன் இவருக்கு மட்டும் இப்படி வியாதி வருது அப்படின்னு நிறைய பேர் ஒருவேளை நினைக்கலாம். நிறைய பேர் அதை நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணலாம். அன்றைக்கு இருந்த நாட்கள்ல இந்த நிறைய பேருக்கு ஒருவேளை இதன் நிமித்தமாக அவிசுவாசம் கூட வந்திருக்கலாம். இவர் எல்லாருக்கும் சுகப்படுத்துறாரு, இவருக்கு போய் எப்படி அற்புதங்கள் எல்லாம் நடக்காம போயிருச்சு. வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே தனக்காக ஒன்றுக்காக ஜெபித்திருக்கிறான்னா இதுக்காக மட்டும்தாங்க ஜெபம் பண்ணிருக்கிறான். காவலில் இருக்கும் போது கூட என்ன சிறைச்சாலையில இருந்து விடுதலை ஆக்குங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணல. கப்பல் சேதத்துல இருக்கும் போது கூட, ஆண்டவரே இந்த கப்பல் சேதத்துல என்ன காப்பாத்துங்க ஆண்டவரேன்னு எல்லாம் சொல்லல. விரியன் பாம்பு அவனுடைய கைவை பிடிக்கும் போது கூட இந்த விஷம் எனக்குள்ள போக கூடாதுனால அவன் ஜெபம் பண்ணல பாருங்க. ஆனா இந்த பலவீனத்திற்காக அவன் 3 விசை ஜெபித்தான். எத்தனை விசை? அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு சுத்தமா எது பிடிக்கல? இந்த வியாதியோட இருக்கிறது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பிடிக்கவே இல்லைங்க. அவனை அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திருக்கான். அவன் சொல்லும் போது சொல்லுகிறான், இது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்கிறது. சாதாரணமான ஒரு மனுஷன் குட்டுறதுக்கும் நம்ம மேல எரிச்சலா இருக்கிற ஒரு மனுஷன் குட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்குமா இருக்காதா? உங்க தலையில ஒருத்தர் குட்டு வைக்கிறாங்கன்னு வைங்களேன், அப்படியே அப்போ நம்மளை ரொம்ப நேசிக்கிறவங்கன்னா லைட்டா அப்படி தட்டிட்டு போயிடுவாங்க. ஆனா நமக்கு எதிராக இருக்கிறவங்கன்னு வைங்களேன், ஐயோ எப்படி குட்டுவாங்க தெரியுமா? பலன் குட்டி. அதுவும் யார் குட்டுறா? இவர பிசாசுக்கு, சாத்தானுக்கு நம்பர் 1 எதிரி யார் தான் சொல்லுங்க? அப்போஸ்தலனாகிய பவுல் நம்பர் 1 எதிரி. ஏன்னா சூனியக்காரிக்குள்ள இருக்கிற பிசாசு எல்லாம் துரத்தி விடுறாரு இவர். அதனால தேசத்திற்கே பெரிய ஆதாயம் உண்டாகுதாமா. அந்த அம்மாவுடைய கையில அந்த வாயில இருக்கிற அந்த வார்த்தையை வச்சு ஊரையே வளைச்சு போட்டிருந்தான் பிசாசு. ஆனா இவனை புகழும் போது அது ஐஸ் வைக்குது பாருங்க. இவன் உள்ள வரும்போதே அப்போஸ்தலனாகிய பவுலே அது ஐஸ் வைக்குது, எப்படியாவது தப்பிச்சிடலாம் அப்படின்னு. பொல்லாத ஆவிய போ இந்த அம்மாவை விட்டு, என்ன பெரிய நீ பேசிட்டு இருக்க அப்படின்னு துரத்தி விடுறாரு. அப்போ அவ்வளவு கோபம் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் மேல இருக்கிறது. இந்த சத்துரு குற்ற அந்த வலியை தாங்க முடியாம அப்போஸ்தலனாகிய பவுல் 3 விசை ஜெபிக்கிறார். எனக்கு எல்லாமே நீங்க எது கொடுக்கலனாலும் பரவாயில்ல ஆண்டவரே, இந்த பலவீனத்தை மட்டும் என்னிடத்துல இருந்து எடுத்து போடுங்க ஆண்டவரே, இது என்னால தாங்க முடியல. ஆனா ஆண்டவர் சொல்லும் போது சொல்றாரு, இல்ல இல்ல, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, இந்த வியாதியினால ஒரு நாள் அவனுடைய ஊழியம் தடைப்பட்டதா வேதம் சொல்லல.
இந்த வியாதியினால் அவனுடைய பிரசங்கம் தடைப்பட்டதா வேதம் சொல்லல. இந்த வியாதியினால் அவனுடைய பிரயாணம் தடைப்பட்டதாய் வேதம் சொல்லல. நல்லா கவனிங்க, இந்த வியாதியை கர்த்தர் எதற்காக அனுமதித்திருக்கிறார்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், நான் என்னை உயர்த்தாதபடிக்கு. நான் என்னை, சத்தமா சொல்லுங்க. உலகத்தில் இருக்கிற அநேக பரிசுத்தவான்களுக்கு நிறைய வியாதிகள் இருக்கிறது. நிறைய நல்ல நல்ல பாஸ்டர்ஸ்க்கெல்லாம் பெரிய வியாதிகள் இருக்கிறது. நிறைய பேர் அந்த பாஸ்டர்ஸ்க்கு ஏன் வியாதி வருது, ஆண்டவருடைய பிள்ளைக்கு ஏன் வியாதி வரணும் அப்படின்லாம் நிறைய பேர் கேட்கிறாங்க. ஆனா நான் நம்புறேன், உலகத்துல அதிகமாய் ஊழியர்களும் மற்ற தேவ ஜனங்களும் பயன்படும் போது அவங்கள அறியாமலே அவங்களுக்கு என்ன வந்துடக்கூடாது சொல்லுங்க. ஆனா ஒன்று நினைத்துக் கொள்ளுங்க, உங்களுக்கு எப்பேற்பட்ட வியாதி வந்திருந்தாலும் உங்க ஊழியத்தையோ உங்க அனுதின வாழ்க்கையோ அது ஒரு நாளும் தடை செய்யவே செய்ய. அல்லேலூயா. ஆனா உங்க மனசுக்குள்ள இது நான் செஞ்சனோ, நான் அப்படியே எல்லாரும் பேசுற அளவுக்கு நான் இருக்கிறனோ அப்படின்னு சொல்லும் போது நீ ஒன்னும் இல்லடா அப்படின்றதுக்கு நமக்கு நம்ம மாம்சம்தான், நம்முடைய சரீர மாம்சமானது தான் அப்படின்னு கர்த்தர் நம்மளை சொல்லி கொடுக்கறதற்காக தான் சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில என்ன அனுமதிச்சிருக்கிறார்னா வியாதியை அனுமதித்திருக்கிறார். சோ ஒரு தேவனுடைய பிள்ளை எனக்கு ஏன் வியாதியை அனுமதிச்சார், கிறிஸ்தவர்களுக்கு ஏன் வியாதி இருக்கிறது அப்படின்னு எல்லாரும் சொல்லும்போது நீங்க சொல்லணும், நான் என்னை உயர்த்தாதபடிக்கு கர்த்தர் இந்த பலவீனத்தை எனக்கு அனுமதித்திருக்கிறார். இங்க இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் உங்க பலவீனத்தை நினைச்சு ரொம்ப துக்கத்தோட வந்திருக்கலாம். எனக்கு ஏன் பாஸ்டர் இப்படிப்பட்ட ஒரு பலவீனம், நான் என்ன செஞ்சேன், நான் எது செஞ்சேன், ஆண்டவருக்கு நான் என்ன துரோகம் பண்ணினேன், நான் மனசறிஞ்சு யாருக்குமே எந்த துரோகமும் பண்ணல, என் பிள்ளை எந்த துரோகமும் பண்ணல. நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களை ஒரு நாள் எட்டாத உயரத்துக்கு உயர்த்துவார். பெரிய இடங்களில் கர்த்தர் உங்களை கொண்டு போய் நிக்க வைப்பார். ஆனா அந்த உயர்வுல நீங்க மேன்மை பாராட்டாதபடிக்கு அது உங்களை தாழ்த்த வைக்கிறதற்காக அந்த வியாதியை கர்த்தர் அனுமதித்திருக்கலாம். ஆனா உங்க உயர்வு அது ஒரு நாளும் தடுக்கவே தடுக்காது. உங்க வளர்ச்சி அது ஒரு நாளும் தடுக்கவே தடுக்காது. உங்க ஊழியத்தை ஒரு நாளும் அது தடுக்கவே தடுக்காது. இந்த வியாதி, இந்த பிரச்சனை கர்த்தர் உங்களை பெருமை பாராட்டாதபடி இருக்கும்படியாகத்தான் கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு முழு நிச்சயம் ஒண்ணு வேணும். என்ன நிச்சயம் வேணும் அப்படின்னா, ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற சில பலவீனங்கள் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு. ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசிக்கிறீங்களா? நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நானும் சில நேரங்கள்ல எத்தனையோ பேருக்கு நம்ம ஜெபம் பண்ணி எத்தனையோ பேருக்கு அற்புதம் நடக்கும். நிறைய பேர் சாட்சியா வந்து சொல்லுவாங்க. இந்த கடந்த 21 நாள் உபவாச ஜெபத்திற்கு இந்த யூடியூப்ல எல்லாருக்காக ஜெபம் பண்றோம் அப்படின்னு போட்டிருந்தோம். எத்தனையோ பேர் வந்து எங்களுக்கு ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு அற்புதம் செஞ்சுட்டாரு, அற்புதம் செஞ்சுட்டாரு, அற்புதம் செஞ்சாருன்னு வாட்ஸ்அப்ல அவங்க சாட்சியா அனுப்புனாங்க. அந்த வாட்ஸ்அப்ல அந்த சாட்சியெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஆனா சில நேரங்கள்ல என் சரீரம் பலவீனப்படும் போது, ஆண்டவரே எனக்கு எத்தனையோ பேருக்கு சுகம் கிடைக்குது, எனக்கு ஏன் இந்த மாதிரி டக்குன்னு சில நேரங்களில் பலவீனம் அடையுதுன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்லும்போது இப்பதான் நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன், நான் என்னை உயர்த்தாதபடிக்கு அது என்னை கொட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்கிறது. ஹல்லேலூயா. நீ மண்ணு தான்ப்பா, நீ பலவீனமான ஆள் தான்ப்பா, நான் தான்ப்பா ஒன்னுல மகிமைப்படுறேன், நான் தான் உன்னை பயன்படுத்துறேன்றத கர்த்தர் அதன் மூலமாய் சொல்லி தருகிறார். ஹல்லேலூயா. இனி உங்க வியாதியை நினைச்சு கவலைப்படுவீங்களா? ஹலோ ஹலோ, உங்க வியாதியை நினைச்சு கவலைப்படுவீங்களா? கவலைப்படக்கூடாது. நான் என்னை உயர்த்தாதபடிக்கு நீங்க கொஞ்சம் அப்படியே உங்க பெருமை வரும்போது தட்டி கொடுது, ஏய் உட்கார்றா, நீ இல்லடா, அது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். நான் என்று சொன்னவங்க அத்தனை பேர் நீங்க சொல்லுவீங்க, இல்லை நான் இல்லப்பா, ஆண்டவர் தான்ப்பான்னு சொல்லுவீங்க. ஆமென்.